ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த பக்கம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ல ஏதோ ஒரு கேமராவ வச்சுட்டு ஐஸ்வர்யா என்ன செய்றா அப்படின்னு கேமராவ பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனா, இந்த விஷயத்த தன்னோட அம்மா சித்ரா தேவி கிட்ட இருந்து மறைக்கிறாப்புல. ஸோ எதா இருந்தாலும் நம்ம முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அம்மாகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் அவரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க நம்ம மகாவோட ரூம தான் காமிக்கிறாங்க. இப்ப தான் மகா வந்து எதுலயுமே சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு சூர்யா சொல்லிட்டாரு இல்லையா? அதனால சூர்யா என்ன பண்ணுனாலும் நம்ம மகா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சூர்யாவுக்கு கால்ல அடிபடுது. அப்ப கூட நம்ம மகா கண்டுக்கவே இல்ல. ஸோ அந்த டைம் பார்த்து டாக்டர் ஃபோன் பண்ணி, "நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். தாத்தாவோட ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்டரும் வந்து ரிப்போர்ட்ட செக் பண்ணிட்டு, "தாத்தா முன்னாடி நல்லாவே இருக்கு. ரொம்பவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தாவ அந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு, "நான் எதிர்பார்த்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லவே இல்ல. இந்த வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஸோ அவரு சந்தோஷமா இருந்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே அவரு ரெக்கவர் ஆவாரு. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்ப நம்ம தாத்தாவும், பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாத்தாவோட கவலை எல்லாமே மகாவ நெனச்சு தான். ஸோ இந்த சூர்யா மகாவோட சேர்ந்து வாழ்ந்தா தான் என்னால உண்மையாலுமே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இத நம்ம மகாவும், சூர்யாவும் கேட்கறாங்க. சூர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜலட்சுமியும் அதே விஷயத்த கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மகா தனியா இருக்கும் பொழுது ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன அவரு இப்படி சொல்றத நெனச்சு உனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? எந்த காலத்துலயும் சூர்யா உன்னையெல்லாம் ஏத்துக்கவே மாட்டான். ஏதோ தாத்தாவோட அவரோட இதில தான் நீ இந்த வீட்ல இருந்துகிட்டு இருக்க. கூடிய சீக்கிரத்தில சூர்யாவே உன் கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுவான் பாரு" அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க. ஸோ நம்ம மகா எதுவுமே பேசல. அப்படியே அமைதியா, அப்ராணியா இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.